ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அந்த நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரீசனிங்கில் இப்போ ரீசெண்டாக ஆர்ஆர்பி கேட்குற ட்ரெண்டே இதுதான். என்ன அப்படின்னா சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்டில் பொசிஷன் பேஸ் பண்ணி கேட்பாங்க. ஸோ இது ரொம்ப சிம்பிள். நீங்கள் எதில் செக் பண்ணாலும் இது வளவலான்னு சொல்லியிருப்பாங்க. நான் சிம்பிளாக உங்களுக்கு முடிக்க போகிறேன். இப்போ நான் கொடுத்துருக்க ஒரு 14 இந்த சம்ஸை நீங்கள் சால்வ் பண்ணிங்கனாலே மோஸ்ட்லி அடுத்து எந்த கொஸ்டின் கேட்டாலும் சால்வ் பண்ணிடலாம். ரொம்ப டைம் எடுக்கிற சம்மாக இருந்தால் நீங்கள் ஸ்கிப் பண்ணிட்டு அடுத்து வந்து ட்ரை பண்ணுறப்ப கூட ஆன்சர் வந்துடும். அது என்ன அப்படிங்கிற பார்க்க போகிறோம். ஃபுல் அண்ட் ஃபுல், அதாவது 0 to 100% அளவுக்கு நீங்கள் போகிறீங்க. அதனால் கொஞ்சம் ஃபுல்லாக பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற டாப்பிக்கே சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்டில் பொசிஷன் பேஸ்டு தான். ஸோ இதில் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, அதாவது டோட்டலாக இதை ஃபார்முலாவே தான். டோட்டல் ஈக்குவல் டு லெஃப்ட் ப்ளஸ் ரைட்டு -1. இந்த -1 ஏன் வருது அப்படின்னா, ஒரு பெர்சன் இருக்காங்க, அவங்க ரைட்லேருந்து பார்க்குறப்போ இப்படி இருக்காங்க, லெஃப்ட்லேருந்து பார்க்குறப்போ இப்படி இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக ரெண்டு பேருமே ஒரே ஆள் தான். அப்படிங்கிறப்போ ரெண்டு சைடு கிராஸ் ஆகிறனால நம்ம அதில் ஒரு ஆளாக கழிக்கிறோம் அப்படிங்கிறனால சொல்கிறோம். இந்த ஃபார்முலா பொறுத்த வரைக்கும் ஒரு ஆளுக்கு மட்டும்தான். ஸோ அதனால் நல்லா கன்ஃபியூஸ் பண்ணாமல் பார்த்து வச்சுக்கோங்க. இந்த ஃபார்முலா ஒன்று மட்டும் படிங்க. ஸோ அதே தான். இப்போ நான் வந்து டோட்டலில் இங்கிட்ட கொண்டு வந்துட்டு எனக்கு என்ன தேவை, ரைட் தேவை. அப்போ ரைட்டை நான் இங்கிட்ட வச்சுட்டு இது டோட்டல் ஃபுல்லாக இங்கிட்ட கொண்டு போயிட்டேன் அப்படின்னா அந்த இடத்துல மைனஸ் ஆகுது. மித்தபடி எதுவுமே இல்லை. இந்த லெஃப்ட்டை மட்டும் நான் இங்கே, அதாவது ரைட் வேணும் அப்படின்னா ரைட்டை மட்டும் இங்கே வச்சுட்டு லெஃப்ட்டை இங்கே கொண்டு மைனஸ் ஆகும். ஸோ -1 இங்கே +1 ஆயிரும். அவ்வளோதான். ஸோ அதே மாதிரி லெஃப்ட்டுக்கு. ஸோ இப்போ இன்னொரு டவுட் வரும், ப்ரோ நான் எக்ஸாமில் பார்க்குறப்போ டாப்பு பாட்டம்லாம் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி மாதிரி நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஒன்றும் இல்லை, டாப்பு பாட்டம்னாலும் அதே மாதிரி தான். லெஃப்ட் மாதிரி டாப்பை வச்சுக்கோங்க, பாட்டம்ங்கிற ரைட் வச்சுக்கோங்க, அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. அதே மாதிரி இந்த மாதிரி இதில் வந்து நார்த்து ஈஸ்ட் வச்சு ஃபேஸ் பண்ணி கேட்குறாங்க அப்படின்னா அது எல்லாத்துலேயுமே வந்து நார்த்தை பொறுத்த வரைக்கும் ஈஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் இதான் லெஃப்ட்டு இதான் ரைட்டுங்கிற கான்செப்ட் வரும். இதே உங்கள்கிட்ட வெஸ்ட்டோ இல்லை சவுத்தோ கேட்குறாங்கன்னா இது வந்து உங்களுக்கு ரைட்டாகவும் இது லெஃப்ட்டாகவும் இருக்கும். இது நம்ம போக பார்த்துக்கலாம். இது வந்து ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணலாம் வேணாம். ஸோ அதுக்கப்புறம் இதே ஃபார்முலா தான். டோட்டலுக்கும் நீங்கள் பாட்டம் டாப் பார்த்துக்கலாம். அதே மாதிரி நீங்கள் மாற்றிக்கலாம். பிட்வீனுக்கு மட்டும் ஸோ நீங்கள் கொடுத்துருக்க லெஃப்ட் ரைட்டை ஆட் பண்ணி டோட்டலில் கழிக்கணும். சம்டைம்ஸ் டோட்டல் கொடுக்கலன்னா பார்த்துக்கலாம். இந்த பிட்வீன் ஃபார்முலா வந்து சும்மா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. மோஸ்ட்லி இதுதான், இந்த ஃபார்முலா தான் ரிப்பீட்டடாக கேட்டுட்டு இருப்பாங்க. ஸோ இது போக இன்னொன்று நல்லா தெரிஞ்சுக்கணும். இப்போ 2% இருப்பாங்க, அந்த 2%மே வந்து கிராஸ் ஆவாங்க, அதாவது வந்து இன்டர்செக்ட் ஆவாங்க. இப்போ லெஃப்ட்லேருந்து பார்க்குறப்போ 9ஆம் இடத்துல, ரைட்லேருந்து பார்க்குறப்போ 8ஆம் இடத்துல அப்படின்னா இந்த 9 விட இவங்க தாண்டலை. ஸோ அப்படிங்கிறப்போ நீங்கள் டேரெக்டாக இதை ப்ளஸ் பண்ணால் மட்டும் போதுமானது. ஆனால் சம்டைம்ஸ் வந்து இந்த 8 இந்த 9 சொல்லி இந்த ரெண்டாவது நம்பர் வந்து எக்ஸ்ட்ராவாக போவார். இப்போ இவரோட ஸ்பேஸ் 8 தான், இவரை தாண்டி இவர் போகிறனால அங்கே வந்து ஒரு மைனஸ், அதாவது ஒருத்தரை கழிக்கணும், எக்ஸ்ட்ராவாக போகிறாரு அப்படிங்கிறனால. ஸோ இது ஒரு ஷார்ட்கட் தான். இது நீங்கள் உள்ளே யூஸ் பண்ணுறப்போ உங்களுக்கு புரியும். அடுத்து வந்து இப்போ ரைட்டும் இப்போ வந்து உங்களுக்கு ரெண்டுமே ஈக்குவலாக ஒரு இடத்துல கேட்குறாங்க, அதாவது லெஃப்ட்டு ரைட்டுன்னு கொடுக்குறாங்க அப்படின்னா அங்கே நீங்கள் மைனஸ் பண்ணணும். ரைட்டு லெஃப்ட்டுன்னு சொல்லி ஆப்போசிட்டில் கொடுக்குறப்போ ப்ளஸ் பண்ணணும். இதான ஒரு ஷார்ட்கட் மாதிரி நான் சொல்கிறேன். இப்போ வந்து லெஃப்ட்டுங்கிறப்போ பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே ஒரே சிம்பிள் தான், ஏன்னா லெஃப்ட் மைனஸ் தான். ஸோ ரைட்டு லெஃப்ட்டுங்கிறப்போ மைனஸும் ப்ளஸும், அதாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மைனஸ் ரெண்டு மோதுறப்போ ப்ளஸ் ஆயிரும் அப்படிங்கிற மாதிரி ஷார்ட்கட் ஞாபகம் வச்சுக்கோங்க. இது உங்களுக்கு போக எல்லாரும் புரியும். அதாவது ஈக்குவலாக வந்துச்சு அப்படின்னா மோஸ்ட்லி மைனஸாக இருக்கும், ஆப்போசிட்டில் வந்துச்சு அப்படின்னா ப்ளஸ்ஸாக இருக்கும். இது வந்து நம்ம ட்ரெயின் சம்மில் கூட போட்டு பார்த்துருப்போம். இப்போ நம்ம உள்ளே வரலாம். என்ன ப்ரோ ஒன்றுமே புரியல அப்படின்னா ரொம்ப சிம்பிள் தான். இப்போ டோட்டல் ஈக்குவல் லெஃப்ட் ப்ளஸ் ரைட் -1, அந்த -1 மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும். அதுவும் அது ஒரு ஆளுக்கு நான் மட்டும் தான் அங்கே யூஸ் பண்ணணும். ஸோ அது இப்போ ஓவராலாக நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ சிம்பிளாக சால்வ் பண்ணிட்டு போயிட்டே இருப்போம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து ஏ வந்து லெஃப்ட்டில் இருக்கார், அதாவது ஏ வந்து 7th லெஃப்ட்லேயும் 15th ரைட்லேயே இருக்கார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலாக ரெண்டுமே ஒரே ஆள் தான். அப்போ இது என்ன ஃபார்முலா, லெஃப்ட்டு ரைட்டுன்னு கொடுத்தாங்க. அப்போ டோட்டல் தான் கண்டுபிடிக்கும். இந்த ஃபார்முலா தான் பண்ண போகிறோம். ஸோ லெஃப்ட்டையும் ரைட்டையும் கூட்டினா எவ்வளவு, ஸோ 7ஐயும் 15ஐயும் நம்ம கூட்டினா எவ்வளவு, ஸோ அது போக ஒரு -1. இந்த ஃபார்முலா அப்படியே நான் சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கேன். ஸோ 7ஐயும் 15ஐயும் கூட்டினா 22, அதில் 1 கழிக்கிறப்போ 21, அவ்வளோதான். இந்த இது வந்து நீங்கள் யோசிச்சிட்டிங்க அப்படின்னா அடுத்தடுத்து அடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். இதெல்லாம் ட்ராயிங் போட்டு பார்க்கணும் அவசியம் இல்லை. ஸோ அடுத்து பிங்கிறவர் 12ஆம் இடத்துல இருக்கார். ஸோ டோட்டல் வந்து 30 கொடுத்துட்டாங்க. ஸோ நம்மளுக்கு அப்போ லெஃப்ட்டு தான் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ லெஃப்ட்டு வந்து நம்மகிட்ட கேட்டிருக்காங்க. ஸோ லெஃப்ட்டோட ஃபார்முலா என்ன, டோட்டல் மைனஸ் ரைட் +1. ஸோ இந்த மாதிரி சம்மில் நீங்கள் சால்வ் பண்ணிங்கனாலே ஃபஸ்ட்டு +2 வந்து ப்ளஸ் பண்ணி லாஸ்ட்டு மைனஸ் பண்ணுங்கள். அப்படின்னா தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். போர்டு மேட்ச்சில் கூட நம்ம நடத்தியிருப்போம். ஸோ அப்போ 30, ஸோ இங்கே வந்து -12 +1. ஸோ அப்போ 31ல் 12 கழிச்சு பாருங்கள். ஸோ கழிச்சிங்க அப்படின்னா ஆன்சர் 19 வரும். ஸோ இதான் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு செகண்டுக்குரியது ஆன்சர். இது வந்து ரொம்ப சிம்பிள் தான். போக உங்களுக்கு இன்னும் அடுத்தடுத்த லெவல் நான் கொண்டு போகிறேன். ஸோ அடுத்து மூணாவது, இப்போ சிங்கிறவர் 9th லெஃப்ட்டில் இருக்கார், டிங்கிறவர் 6th ரைட்டில் இருக்கார். ஸோ அப்போ டி வந்து எந்த பொசிஷன், அதாவது லெஃப்ட்லேருந்து பார்க்குறப்போ என்ன பொசிஷன் இருப்பாருன்னு கேட்குறாங்க. இது நீங்கள் அந்த லெஃப்ட் ரைட்லாம் பார்க்க வேணாம், ரொம்ப சிம்பிள். ஸோ இப்போ நம்மளுக்கு வந்து லெஃப்ட்டுங்கிறது 9 கொடுத்துட்டாங்க. ஸோ அதே மாதிரி டி, அதாவது ரைட் சைடு பொறுத்த வரைக்கும் 6ன்னு கொடுத்துட்டாங்க. இப்போ ரெண்டு பேருமே இன்டர்செக்ட் ஆகிறாங்க, நல்லா தெரிஞ்சுக்கணும். ஆல்ரெடி ஒரு ஃபார்முலா சொல்லியிருப்பேன். இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா 9, 8ன்னு கொடுத்துருப்பேன். அதனால தான். அப்போ நார்மலாக இங்கே இவரோட இவர் கம்மியாக தான் இருக்கார். ஸோ அதனால் நம்ம டேரெக்டாக ப்ளஸ் பண்ணாலே போதுமானது. ஸோ இங்கே வந்து என்ன கேட்டிருக்காங்க, லெஃப்ட்லேருந்து பார்க்குறப்போ கேட்காங்க. ஒன்றும் இல்லை, நார்மலாக நம்ம பண்ணுற மாதிரி தான். ஸோ 9 + 6 எவ்வளோன்னு பார்த்தீங்க அப்படின்னா 15.
ஸோ இவ்வளோ தான் ஆன்சர். இதில் வந்து நீங்கள் வேறு எதுவும் மைனஸ் பண்ண தேவை. ஏன்னா டோட்டல் நமக்கு கிடையாது. டோட்டல் கிடையாதுங்கிறப்போ இங்கே வந்து நீங்கள் 2 கூட்டினா போதும். இது எங்கே அப்படின்னா இந்த 9ங்கிற அதாவது லெஃப்ட் சைடு இருக்கிற நம்பர் வந்து பெருசாக இருக்கிறப்போ, சப்போஸ் இங்கே 6 வந்து இங்கே 9 பெருந்துச்சுன்னா நீங்கள் கண்டிப்பாக ஒரு -1 பண்ணியிருக்கணும். அதை நம்ம அடுத்த சம்மில் பார்க்குறப்போ உங்களுக்கு புரியும். ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இஸ் 10th ரைட்டு. ஸோ மொத்தமாக அதாவது இங்கே ரோனாலே மொத்தமாக 40 பேர் இருக்காங்க. ஸோ ரைட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 10. ஸோ அப்போ நம்மகிட்ட லெஃப்ட் தான் கேட்டிருக்காங்க. ஸோ லெஃப்ட்டோட ஃபார்முலா எங்கே இருக்குது? இந்த இருக்குது. ஸோ அப்போ லெஃப்ட் இஸ் ஈக்குவல் டு டோட்டல் மைனஸ் ரைட் ப்ளஸ் 1 கொடுத்துருக்காங்க. ஸோ ரைட்டோட வேல்யூ என்ன? அதாவது டோட்டல் ஃபஸ்ட்டு எவ்வளோ? 40. ஸோ ரைட்டோட வேல்யூ எவ்வளோ? 10. ஸோ ப்ளஸ் 1 இது ரெண்டையும் நம்ம கூட்டுறப்போ 41, இதில் 10. ஸோ நம்ம ஆன்சர் பண்ணுறப்போ பார்த்தீங்க அப்படின்னா 31 அப்படின்னு சொல்லி வரும். அடுத்து பாருங்கள், எஃப் வந்து லெஃப்ட்டில், அதாவது நீங்கள் எப்பயும் இல்லை லெஃப்ட்டு அப்படின்னு சொல்லி எழுதி வச்சுக்கோங்க. ஸோ ரைட்டு அப்படின்னு சொல்லி எழுதி வச்சுக்கோங்க. ஸோ நார்மலாக என்ன கேட்குறாங்க? ஸோ இங்கே வந்து நம்மளுக்கு டோட்டல் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ டோட்டல் தான் நமக்கு தெரியும். ஸோ நார்மலாக இது ரெண்டே ப்ளஸ் பண்ணி -1 பண்ணணும். அப்போது இங்கே நம்மளுக்கு இதை ப்ளஸ் பண்ணுறப்போ 13 வரும். இதில் ஒன்று கழிக்கிறப்போ ஸோ நமக்கு 12 வரும். இதான் ஆன்சர். ஸோ இது போக போக உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ உங்கள் மைண்ட் வைஸ் புரியுது. ப்ரோ இங்கே மட்டும் ஏன் -1 பண்ணுறோம், இந்த சம்மில் நம்ம பண்ணவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு டவுட் இருக்கணும். ஏன் அப்படின்னா இங்கே வந்து அவங்க கேட்டிருக்கிறது லெஃப்ட் ரைட்டுன்னு கொடுத்து இங்கே டி அதாவது லெஃப்ட்டாக தான் கேட்டிருக்காங்க. ஸோ லெஃப்ட்டை கேட்குறப்போ நம்ம -1 பண்ணுறது இல்லை, பண்ண மாட்டோம். ஆனால் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து என்ன கேட்டிருக்காங்க? டோட்டல் தான் கேட்டிருக்காங்க. அதனால தான் -1 பண்ணுறோம். ஸோ டோட்டல் கேட்குறாங்களே நம்ம ஃபார்முலாவுக்கு வந்துடணும் அப்படின்னு வச்சுக்கோங்க. அங்கே தானே நம்மளுக்கு -1 வருது. ஸோ அடுத்து இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா டோட்டல் கேட்டிருக்காங்க. ஆனால் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ட்விஸ்ட்டு, அதாவது ஹச் வந்து லெஃப்ட்டில் இருந்து பார்க்குறப்போ ஃபஸ்ட்டு 14 இருந்திருக்காரு. 3 வரத்துக்கு மாற்றி உட்காரிச்சிட்டாங்க, இன்டர்சேஞ்ச் பண்ணிட்டாங்க. அப்போ அவரோட பொசிஷன் பார்த்தீங்க அப்படின்னா 19 அப்படின்னு சொல்லி மாறிடுச்சு. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ரொம்ப சிம்பிள் தான். நீங்கள் வந்து ரொம்ப டீட்டெயிலாலாம் யோசிக்க வேணாம். ஸோ இதை வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு ப்ளஸ் பண்ணுங்கள். ஸோ 14 நம்ம வந்து 19ஓட ப்ளஸ் பண்ணுறப்போ எவ்வளோ வரும் அப்படின்னா இங்கே வந்து நம்மளுக்கு 33 அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஸோ இங்கே நான் ஆல்ரெடி உங்கள்கிட்ட சொன்னேன், ரெண்டுமே ஒரே ஆளாக இருந்தால் கண்டிப்பாக ஒன்று மைனஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ ஆன்சர் 32. ஸோ இந்த மாதிரி 2 பேருமே ஒரே ஆளாக வந்தால் இப்போ நானே உங்கள்கிட்ட கேட்குறேன். ஸோ இப்போ இந்த இடத்துல நான் உட்காந்துருக்கேன், இந்த லெஃப்ட்டில் உட்காந்துருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நான் ரைட்லேருந்து பார்க்குறப்போ இங்கேருந்து வரேன். ஸோ ரெண்டுமே ஒரே ஆள் அப்படிங்கிறப்போ இங்கே சப்போஸ் இன்டர்செக்ட் ஆச்சு அப்படின்னா ரெண்டுமே நான் தான் வந்திருக்கேன். அப்போ ஒரு இடத்துல கண்டிப்பாக நான் -1 பண்ணணும், இல்லைனா 2 இடத்துல நான் கணக்கெடுப்பேன். அதனால தான். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அடுத்த சம். ஸோ இது வந்து கொஞ்சம் கரெக்டாக நீங்கள் பார்த்துக்கணும். ஸோ 7வது சம்மு. ஸோ இப்போ வந்து லெஃப்டில் 3, ஸோ அதே லெஃப்டில் ஸோ 11. ஸோ இப்போ நான் ரெண்டுமே ஒரே ஆள் தான், டோட்டல் நமக்கு கிடையாது. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும்? ஸோ டேரெக்டாக நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மைனஸ் பண்ணால் போதும். ஏன்னா ரெண்டுமே ஒரே நம்பராக இருந்துச்சு அப்படின்னா நான் உங்கள்கிட்ட ஆல்ரெடி சொன்னேன். ஸோ லெஃப்ட்னு வந்து மைனஸ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும். ஸோ அப்போ இந்த இடத்துல வந்து டோட்டல் நம்மளுக்கு கிடையாது. அப்போ டேரெக்டாக நீங்கள் மைனஸ் பண்ணால் போதும். ஆன்சர் வந்து 8 தான். இங்கே வந்து மைனஸ் ப்ளஸ்லாம் கணக்கு கிடையாது. மைனஸ் பண்ணுறீங்களா அப்படியே மைனஸ் பண்ணிட்டு ஆன்சரை போட்டு போயிட்டே இருங்க. ஸோ இப்போ ஒரு ரோவில் 41 பேர் இருக்காங்களாம். ஸோ இப்போ டோட்டல். ஸோ அதுக்கப்புறம் வந்து அங்கே மிடில் பர்சன் எத்தனை பேர் இருப்பாங்க அப்படிங்கிறாங்க. ரொம்ப சிம்பிள். ஸோ வந்து 20, ஸோ 20 பிரிச்சுன்னா 40ன்னு வந்துடும். ஸோ மொத்தம் 41 பேர். அப்போ நடுவில் ஒருத்தர் இருப்பான், அவன் தான் வந்து ஆன்சர். அப்போ 21 தான் ஆன்சர். இது ஒரு சிம்பிளான கொஸ்டின். ஸோ சம்டைம்ஸ்க்கு வந்து இந்த மாதிரியும் கேட்குறாங்க, நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஈஸியான சம் தான். ஸோ அதே மாதிரி வந்து ரைட்லேருந்து பார்க்குறப்போ 17. ஸோ அதே மாதிரி டோட்டலாக அதாவது பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து டோட்டலாக வந்து 45 இருக்குது. ஸோ அப்போ லெஃப்ட்டில் வந்து என்ன ஆன்சர் அப்படின்னு சொல்லி தான் கேட்குறாங்க. ஸோ அப்போ நம்ம லெஃப்ட்டை கண்டுபிடிக்கணும் என்ன பண்ணணும்? ஃபஸ்ட்டு வந்து டோட்டல், ஸோ அதுக்கப்புறம் ரைட்டு, சரி டோட்டல் வந்து 45. ஸோ அடுத்து வந்து ரைட்டு. ஸோ ரைட்டோட வேல்யூ வந்து பார்த்தீங்க அப்படின்னா 17. ஸோ +1. ஸோ ஆல்ரெடி 45னா 46. 46ல் 17 கழிச்சா எவ்வளோ அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கணும். ஸோ இதோட வேல்யூ வந்து பார்த்தீங்க அப்படின்னா 29 அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஸோ இவ்வளோ தான். ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா எம்முங்கிறவர் லெஃப்ட்லேருந்து பார்க்குறப்போ 6வது இடத்துலையும், ஸோ ரைட்லேருந்து பார்க்குறப்ப அதாவது 2 பேருமே இருக்காங்க. 2 பேருங்கிறப்போ 4 வரும். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும்? ஸோ 2 பேருமே அப்படிங்கிறப்போ ஸோ ஆக்சுவலாக இங்கே நல்லா பார்க்கணும். நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தது வந்து ஒரே ஆள் அப்படிங்கிறப்போ பிரச்சனை இல்லை. ஸோ இங்கே 2 பேர் அப்படிங்கிறப்போ ஸோ நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான். ஸோ இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு லெஃப்ட் சைடாக ரைட் சைடாக பார்க்கணும். ஸோ நம்மளுக்கு நார்மலாக லெஃப்ட் வந்து கொஞ்சம் கரெக்டாக இருக்கனால இதில் வந்து டேரெக்டாக நம்ம ப்ளஸ் பண்ணி போட்டாலே போதுமானது. டோட்டலாக எவ்வளோ பேர் இருப்பாங்கன்னா இந்த ரோவில் 10 பேர் இருப்பாங்க. ஸோ இந்த சம் வந்து நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ அடுத்து வந்து இதுமேலே வரப்போகிற கொஸ்டின்ஸ் எல்லாம் ஆர்ஆர்பியில் கேட்ட கொஸ்டின். ஆக்சுவலாக இது எல்லாமே நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் மாதிரி பண்ணிங்கனாலே இந்த கொஸ்டின் அடிச்சிடலாம். ஸோ அடுத்து 11th. ஸோ மொத்தம் 40 பேர் இருக்காங்க. ஸோ ராம் வந்து 8வது இடத்துல உட்காந்துருக்காரு. அதாவது ஃப்ரண்ட்லன்னு போட்டிருக்காங்க. ஃப்ரண்ட்னால் லெஃப்ட்னு ஒன்று தான். ஃப்ரண்ட்டில் 8வது இடத்துல இருக்காரு. ராஜேஷ் வந்து பாட்டமில் 8வது இடத்துல இருக்காரு. ஆக்சுவலாக ராஜேஷ் ராம்ங்கிறவங்க 2 பேர் இருக்காங்க. ஸோ ஃப்ரண்ட்டில் 8, பேக்கில் 8. ஸோ அவங்களுக்கு நடுவில் எத்தனை பேர் இருக்காங்கன்னு தான் கேட்டிருக்காங்க. ஸோ கொஸ்டினில் நடுவில் அப்படிங்கிறப்போ நீங்கள் இந்த இடத்துல டோட்டல் ஃப்ரண்ட் ப்ளஸ் பாட்டம் அப்படிலாம் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகும். ஏன்னா வந்து இங்கே வந்து எல்லாமே வேல்யூ சப்ஸ்டிட் ஆகிற மாதிரி இருக்கும். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த 8 கூட்டிருங்க. ஸோ அதுவும் 40ங்கிற நம்பரை நம்ம வந்து மைனஸ் பண்ணால் போதும். ஆக்சுவலாக இங்கே ஈக்குவலாக இருக்கனால பிரச்சனை கிடையாது.
இல்லை அப்படின்னா நம்ம அந்த -1 பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா 2 பேருமே இன்டர்செக்ட் ஆகிறப்போ கண்டிப்பாக அந்த 2 பேர் கொலாப்ஸ் ஆவாங்க. ஸோ ஆனால் இங்கே வந்து நம்மளுக்கு காமனாக இருக்கனால மைனஸ் பண்ணதால ஆன்சர் வந்து 24 தான். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் 24 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இருக்கிறாங்க. ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நேகா வந்து 8வது இடத்துல வந்து இருக்கிற ரைட்லேருந்து பார்க்குறப்போ. ஸோ அதே மாதிரி வந்து நேரு பொறுத்த வரைக்கும், அதாவது நேருன்னு ஒரு பையன் இருக்கான், அவன் வந்து 20வது இடத்துல லெஃப்ட்டில் இருந்து பார்க்குறப்போ இருக்கிறான். ஆக்சுவலாக இங்கே ரைட்டு லெஃப்ட்டுங்கிறது கணக்கே கிடையாது. நீங்கள் கொஸ்டினை வாசிக்கிறப்போ இப்படி தான் வாசிக்கிறீங்க. ஸோ அப்போ இது வந்து குட்டி நம்பர், இது வந்து பெரிய நம்பர். நம்ம ஆல்ரெடி சொன்னோம். ஸோ இந்த இடத்துல வந்து குட்டி நம்பர் பெரிய நம்பர்னால் இங்கே கண்டிப்பாக -1 பண்ணணும்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ இந்த இடத்துல ஒரு ட்விஸ்ட் என்னன்னா, ஃபஸ்ட்டு இது ரெண்டே நீங்கள் கூட்டினீங்க அப்படின்னா எவ்வளோ வரும்? 28ன்னு வரும். ஸோ டோட்டலே பார்த்தீங்க அப்படின்னா 24 ஸ்டூடெண்ட்ஸ் தான். ஸோ அப்போ கண்டிப்பாக அதை முதல் கழிச்சிருங்க. அப்போ 4 ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க. ஆன்சர் 4ன்னு போட்டுறாங்க. ஏன்னா இவங்க 2 பேருக்கு நடுவில் எத்தனை பேர் இருப்பாங்கன்னு கேட்குறாங்க. ஸோ ஆக்சுவலாக இங்கே வந்து நம்மளுக்கு டோட்டலோட கூடிருச்சு. அது இல்லாமல் 2 பேருமே பார்த்தீங்க அப்படின்னா கொலாப்ஸ் ஆயிருக்கனால 2மே மைனஸ் பண்ணணும். இந்த கொஸ்டின் வந்து ஆர்ஆர்பியில் முன்னாடி கேட்ட கொஸ்டின், ஒரு குரூப் டி கொஸ்டின் தான். ஸோ அதனால் இங்கே -2 போட்டு இங்கே 2 பேர் தான் நடுவில் இருப்பாங்கன்னு வரும். இதை நீங்கள் வந்து டயக்ராமை போட்டு பார்த்தீங்கன்னா ஈஸியாக வரும். இல்லைனா இந்த மாதிரி கொஸ்டினில் பிட்வீனில் லெஃப்ட் சைடு இருக்கு, ரைட் சைடு வந்து நமக்கு ரொம்ப அதிகமாக இருக்கிற மாதிரி நம்பர் வந்துச்சு அப்படின்னா, ஸோ அப்போ மைனஸ் பண்ணுறப்போ டோட்டலோட கூடுறப்போ 2 பேருமே இன்டர்செக்ட் ஆகிறாங்க, அதனால் குறைச்சிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் இது ஒரு NTPC கொஸ்டின். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா என்ன அப்படின்னா, இப்போ டோட்டல் வந்து 46 அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. ஸோ நம்ம நார்மலாக ஃபார்முலா படி பார்த்தோம் அப்படின்னா இங்கே வந்து 17, ஸோ 15. ஸோ நான் ஒரு ஃபார்முலா சொல்லியிருப்பேன், இது ரெண்டே ஃபஸ்ட்டு வந்து சம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ 17 15 கூட்டுறப்போ 32 அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஸோ டோட்டலாக 46 பண்ணுங்கள். எந்த சம்மே தெரில அப்படின்னா எப்பயுமே வந்து கொடுத்துருக்க லெஃப்ட் ரைட்டை கூட்டிருங்க, டோட்டலேருந்து அதை கழிச்சிருங்க. கழிச்சிங்க அப்படின்னா எவ்வளோ வரும்? இங்கே வந்து ஒரு 8, இங்கே ஒரு 6, 14ன்னு வரும். ஆன்சர் 14ன்னு போடாதீங்க. ஸோ தப்பு. ஏன் அப்படின்னா 2 பேருமே இன்டர்செக்ட் ஆவாங்க. ஸோ அப்போ வந்து என்ன ஆகும்? -1 13. இந்த சம் வந்து ரிப்பீட்டட், ரொம்ப முக்கியம். நல்லா பார்த்துக்கோங்க. எப்பயுமே 2 கூட்டி ஒரு ஆளை கழிச்சிடணும். நம்மளுக்கு ஆப்ஷனில் கண்டிப்பாக 33, அதாவது 14ன்னு ஆன்சர் இருக்கும். சம்டைம்ஸ் ஒரு சில டைம் கொடுக்க மாட்டாங்க. 14ங்கிற இருக்கும், இல்லை 15 இருக்கும். ஸோ நம்ம வந்து அதை ஒன்றை கழிச்சிடணும், கூட்டிடக்கூடாது. ஏன்னா 2 பேருமே இப்போ இந்த இடத்துல வந்து லலிதாவும் குமார் இன்டர்செக்ட் ஆகிறாங்க அப்படின்னா 2 பேருமே ஒரு இடத்துல இதாக போடுறப்போ இங்கே கூட ஒன்று கம்மியாகனால அந்த இடத்துல ஒன்று கழிக்கணும். ஸோ அது தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ அடுத்து இது ஒரு NTPC இப்போ ரீசெண்டாக கேட்குற கொஸ்டின். இந்த மாதிரி கேட்குற வந்து கொஞ்சம் குழப்பம். டோட்டலாக 42 பேர் இருக்காங்க. ஓகே, சோமா வந்து 17வது ரைட்லேருந்து பார்க்குறப்போ இருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அமித் வந்து சோமாவோட லெஃப்ட் சைட்லேருந்து பார்க்குறப்போ 9வது இடத்துல இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. இந்த கொஸ்டின் கொஞ்சம் ட்விஸ்ட்டாகவும், இந்த மாதிரி கொஸ்டின் கொஞ்சம் நல்லா பாருங்கள். இவங்களோட கண்டினியூஷன் தான் இது. அதாவது சோமா 17வது இடம் ரைட்லேருந்து பார்க்குறப்போ, அவங்களோட ரைட் சைட்லேருந்து பார்க்குறப்போ, அதாவது அவங்களுக்கு லெஃப்ட் சைடு பார்க்குறப்போ தான் அந்த 9வது இடத்துல இருக்காங்க. அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ டோட்டலாக 42 பேர் இருக்காங்க. ஸோ சோமா வந்து ரைட் சைட்லேருந்து பார்க்குறப்போ 17வது இடத்துல வந்து இருக்காங்க. ஸோ இவங்களோட லெஃப்ட் சைடு தான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இவங்க அமித்துங்கிறவங்க ஒருத்தர் இருக்காங்க. ஸோ அப்போ இந்த அமித் சிக்கு லெஃப்ட் சைடில் எத்தனை பேர் இருப்பாங்க, இல்லை லெஃப்ட் சைட்லேருந்து பார்க்குறப்போ எவ்வளோ இருப்பாங்கன்னு கேட்குறாங்க. ஆக்சுவலாக இது வந்து கொஞ்சம் குழப்பமாக இருக்கும். நான் சொல்கிற மாதிரி பாருங்கள். இது வரைக்கும் ஃபஸ்ட்டு இந்த கொஸ்டினை முடிச்சு விடுங்க. ஸோ அப்போ டோட்டல் வந்து 42. ஸோ ரைட் சைடு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 17. ஸோ நம்மளுக்கு ஃபார்முலா தெரியும், டோட்டல் ஈக்குவல் டு லெஃப்ட் ப்ளஸ் ரைட் -1. ஸோ நம்மளுக்கு வந்து இப்போ என்ன தேவை? லெஃப்ட் வந்து தேவை. ஆக்சுவலாக அந்த லெஃப்ட் கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறீங்க, நம்ம கண்டுபிடிக்கிறோம். ஸோ அப்போ என்ன பண்ணணும்? லெஃப்ட் இங்கே வச்சுட்டு ஸோ நான் டோட்டல் ரைட்டு ஸோ +1ன்னு போட்டோம் அப்படின்னா டோட்டல் வந்து 42. ஸோ ரைட் வந்து 17 + 1ன்னு போட்டோம் அப்படின்னா ஸோ இப்போ இதை வந்து நம்ம கழிக்கும் போது 43. ஸோ 43ல் 17 பண்ணோம் அப்படின்னா எவ்வளோ வரும்? இங்கே வந்து 13, ஸோ இங்கே வந்து 3, ஸோ 13ல் 6, ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா 26 அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஸோ அந்த 26க்கு அப்புறம் நான் என்ன ப்ரூவ் பண்ணணும்? ஒன்றும் இல்லை, அந்த 26வது இடத்துல இங்கே இருக்காங்க. ஸோ அந்த 26க்கு அப்புறம் இவங்க எவ்வளோ இருப்பாங்க அப்படின்னா பேலன்ஸ் செக் பண்ணால் முடிஞ்சிச்சு. ஸோ அந்த 9 வந்து இதுலேருந்து கழிச்சிருங்க. ஸோ கழிச்சிங்க அப்படின்னா எவ்வளோ வரும்? இங்கே ஒரு 6 போகும், இங்கே ஒரு 3 போகும், 17. ஸோ இது சிம்பிளான சம், ஆனால் கொஞ்சம் யோசிக்கிற மாதிரி இருக்க சம். இது ஒரு NTPCயில் கேட்டிருந்த ஒரு சம்மு. கொஞ்சம் ட்விஸ்டிங் சம் தான், ஈஸி. ஸோ இது வந்து கொஞ்சம் லென்த்தாக இருந்தாலும் இந்த சம் இனிமேல் நீங்கள் வந்து எப்பயுமே மறக்க மாட்டீங்க. ஃபார்முலா ஸோ இந்த ரைட் லெஃப்ட்டு, ஸோ அது போக ஒரே சிம்பிள் இருந்தால் மைனஸ், அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆப்போசிட் இருந்தால் ப்ளஸ். ஸோ அது போக வந்து உங்களுக்கு பாட்டம் டாப்னாலும் ஒன்று தான். ஸோ ஓவராலாக பார்த்தீங்க அப்படின்னா முடிச்சு விட்டாச்சு. ஸோ இந்த ரீசனிங்கில் கண்டிப்பாக இதுலேருந்து கேட்பாங்க. இப்போ கேட்குறது எல்லாமே பேசிக் லெவலில் தான் கேட்குறாங்க. அதனால் நீங்கள் வந்து இந்த 10 பார்த்தீங்கன்னாலே போதும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.